இளையராஜா இசையை வணிக ரீதியாக பயன்படுத்தி வருமானம் ஈட்டியது தொடர்பாக சோனி நிறுவனம் ஈட்டிய வருமானம் தொடர்பான விவரங்கள் குறித்தான அந்த வழக்கில் சீலிட்ட கவரில் சோனி நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த விவரங்களை தாக்கல் செய்திருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். முழுமையான விவரம் என்ன? சோனி மியூசிக் என்டர்டைன்மெண்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம், எக்கோ ரெக்கார்டிங் நிறுவனம், அமெரிக்காவில் உள்ள ஓரியண்டல் ரெக்கார்ட் ஆகிய நிறுவனங்களுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இசையமைப்பாளர் இளையராஜா மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இசையமைப்பாளர் இளையராஜா இசையை வணிக ரீதியாக பயன்படுத்தி ஈட்டிய வருமானம் தொடர்பான விவரங்களை சோனி நிறுவனம் தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு நீதிபதி என் செந்தில்குமார் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபொழுது இளையராஜா தரப்பில் மூத்த வழக்கறிஞர் எஸ் பிரபாகரன் ஆஜராகி வழக்கில் சோனி நிறுவனம் இதுவரை எந்த பதில் மனுவும் தாக்கல் செய்யவில்லை என்றும் தற்போது வெளியாகியுள்ள டியூட் திரைப்படத்தில் தனது 2 பாடல்கள் பயன்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். சோனி நிறுவனம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயண் சோனி நிறுவனம் ஈட்டிய வருவாயை சீலிட்ட கவரில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். மேலும் வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய தயாராக உள்ளதாகவும் உச்சநீதிமன்றத்தில் சோனி நிறுவனம் தரப்பில் தாக்கல் செய்த மனுவில் இளையராஜாவின் 500க்கும் மேற்பட்ட இசை அமைப்புகளின் பதிப்புரிமை தொடர்பான வழக்கை மும்பை உயர்நீதிமன்றத்தில் இருந்து சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி சோனி நிறுவனம் தாக்கல் செய்துள்ள மனுவிற்கு இளையராஜா பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி என் செந்தில்குமார் டியூடு திரைப்படம் தொடர்பாக தனியாக வழக்கு தொடர மனுதாரருக்கு அறிவுறுத்தி இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளதால் வழக்கினுடைய விசாரணையை அடுத்த மாதம் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதி.